விவசாய நிலங்கள வாங்கி போட்டுக்கிறது, ஒரு தோப்பா வாங்குறது, இல்ல ஒரு அக்ரி ஃபார்ம் லேண்டா வாங்கி போட்டுக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல யோகத்த தரும். இல்ல ஏதாவது ஒரு கார் ஷெட் இருக்கு, இல்ல கடை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ வாங்குறதுக்கான யோகங்களும் இந்த வருடம் கும்பராசி பெண்களுக்கு அமையுது. ஓகே மேம். இப்ப கும்பராசி பெண்களுக்கு இந்த காதல் வாழ்க்கையும், கல்யாண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் மேம்? 5ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்கிறாரு. காதல் வாழ்க்கைங்கிறது டீசென்ட்டா போயிரும். பட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும். ஓ. எதுலயுமே திருப்தி இல்லாத தன்மை இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? இவங்களுக்கு வந்து கணவன் மேலயோ, காதலர் மேலயோ, வேலை செய்ற இடத்துலயோ கோவம் வருதுன்னா, அதுக்கு அந்த இடங்கள் காரணம் இல்ல. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணம். சக்சஸ்ங்கிறது இருந்தாலும் அதுல உள்ள திருப்திங்கிறத அனுபவிக்க விட மாட்டாரு ராகு. ஸோ அதனால கொஞ்சம் மனச பக்குவப்படுத்திக்கிறதுங்கிறது காதல் வியாஜியங்கள்ல ஒரு பெரிய தீமை ஏற்படாம பார்த்துக்கும். ஓகே மேம். இப்ப குழந்தைகளுக்காக காத்துட்டு இருக்க கும்பராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா மேம்? நிச்சயமா கிடைக்கும். 5ஆம் இடம் வலுவா இருக்கு. ம். இரட்டை குழந்தை யோகம்ங்கிறதே கும்பராசி பெண்களுக்கு அதிகமா இருக்கு. ம். ஏன்னா 5ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரு. புத்திர காரகன் குருவுமே உச்சமா இருக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் மூலியமா இருக்கட்டும், நேச்சுரல் கான்செப்ஷனா இருக்கட்டும் 2 வகையிலயுமே குழந்தைகள் பாசிபிள். ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். சக்சஸ் ஆகலங்கிறவங்களுக்கு கூட இப்ப சக்சஸ் ரேட்டுங்கிறது அதிகமாயிரும். நல்ல நேரத்துல குழந்தைங்க பிறக்கும்.